தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு 81ஆம் சங்கீதம். அடைப்புக்குறியிலே பார்க்கும் பொழுது கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். இந்த ஆசாப் என்றால் யார்? ஏமான், ஏத்தான், ஆசாப் என்பவர்கள் இஸ்ரவேலிலே ராகத் தலைவர்களாக, பாடலுக்கு பொறுப்பாக, ஆராதனைக்கு பொறுப்பாளர்களாக அக்காலத்தில் நியமிக்கப்பட்டவர்கள். ஆசாப் என்பவன் அவர்களிலே முக்கியமானவன். அவனுடைய சங்கீதம் கித்தீத் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டு பாடகர் குழு பயிற்றுவிக்கப்பட்டு ஆராதனையில் பாடப்பட்ட சங்கீதம் இந்த 81ஆம் சங்கீதம். இந்த வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், வசனத்தை பாருங்கள். நாம் வாசிக்க வாசிக்க என்னை பின்தொடருங்கள் வசனத்திலே. அப்படியானால் நாம் சொல்லக்கூடிய சங்கீதங்கள், போதிக்கக்கூடிய சங்கீதங்கள் உங்களுக்கு தெளிவாக புலனாகும். ஆசாபின் சங்கீதம் கித்தீத் என்ற வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட சங்கீதம். மக்கள் ஆண்டவரை பற்றும் கீழ்ப்படிதலுக்குள் வர வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய சங்கீதம். அது மட்டுமல்ல, அறுவடை பண்டிகை நாளிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். ஒவ்வொரு வருஷமும் புதிய வருஷமாக அவர்கள் கொண்டாடும் பொழுது புது வருஷ கீதமாகவும் இந்த சங்கீதம் அழைக்கப்பட்டது. எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, 24ஆம் வசனத்திலே, 39ஆம் வசனத்திலே இந்த உண்மைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். 7 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சங்கீதம் எப்பொழுதும் ஆராதனையிலே பாடப்பட வேண்டும் என்பது நியதி. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களிலே அப்படியாக நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் உள்ள சில குறிப்புகளை நாம் காணும் பொழுது 4 குறிப்புகளை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். இந்த சங்கீதத்தின் ஊடாக முதலாவதாக சாட்சியாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை, திருச்சபையை, உங்களை, என்னை, நம்மையெல்லாம் ஆண்டவர் இந்த உலகத்திலே சாட்சிகளாக ஏற்படுத்தினார். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம எதற்காக உருவாக்கினார்? அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. அவருடைய மகிமையை எப்படி நாம் கொண்டாட வேண்டும்? மற்றவர்களுக்கு அவரை குறித்து அறிவிக்கும் பொழுது அவருடைய மகிமையை கொண்டாடுகிறோம், அவருக்கு சாட்சி பகர்கிறோம். சில வசனங்களை நான் வாசிப்போமா? முதல் 7 வசனங்கள் என்னோடு வாருங்கள். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கு உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். சேலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேலா என்ற சொல்லின் பொருள் என்ன? சேலா வரக்கூடிய இடத்துல உடனடியாக நிறுத்தி விட வேண்டும். நிறுத்தி முந்தின வசனங்களை மீண்டும் ஒரு முறை வாசித்து தியானித்து அந்த வசனங்களை நாம் கைக்கொள்ள நம்மை அர்ப்பணித்து திரும்ப தொடர வேண்டும் அடுத்த வசனங்களுக்கு. சேலா என்றால் நிறுத்தி, சிந்தித்து, யோசித்து, தியானித்து அந்த வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து பின் தொடர வேண்டும்.
ஆண்டவர் நம்மை சாட்சிகளாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 5ஆம் 6ஆம் வசனங்களிலே கர்த்தர் விடுதலை அளித்திருக்கிறார். 6ஆம் வசனத்திலே சகலவிதமான சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை இஸ்ரவேலுக்கு பிரமாணமாகவும், யாக்கோபிலே நியாயமாகவும், யோசேப்பிலே சாட்சியாகவும் ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி 4ஆம் 5ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆமாம், ஆண்டவருடைய சாட்சிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சாட்சி சொல்லுவது எளிது, சாட்சி எழுதுவது, சாட்சி பாடுவது எளிது, சாட்சியான ஜீவியம் பண்ணுவது வித்தியாசமானது, கஷ்டமானது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் உதவியினாலே எளிதானது. சாட்சி பெறுவது அதைவிட கஷ்டம். மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சி என்று சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு அர்த்தம் என்னவென்றால், சாட்சி என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே மாத்துரியா என்ற வார்த்தை, அதிலிருந்து வந்த ஆங்கில வார்த்தை மாற்றியார். நல்ல ஒரு காரியத்திற்காக கொல்லப்படுகிறவன் மாற்றியார். சாட்சி என்றால் இரத்த சாட்சி என்று பொருளாகும். ஆண்டவருக்காக இரத்தம் சிந்துவதற்கு கூட நாம் ஆயத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பதைத்தான் சாட்சி என்ற சொல் நமக்கு விளக்குகிறது. இரத்த சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் உங்களுக்கு மனப்பாடமான வசனம். என்ன வசனம் அது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்காக இரத்தம் சிந்துவீர்கள், பாடுபடுவீர்கள், வேதனைப்படுவீர்கள், கோதுமை மணியைப் போல நிலத்தில் விழுந்து சாக உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்ற விளக்கமாகும். சாட்சி என்றால் இரத்த சாட்சி, ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒரு நாளில் அல்ல, ஒவ்வொரு நாளும். பவுல் சொல்கிறான், நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லி. அனுதினமும் சிலுவை எடுத்த ஆண்டவர் பின்பற்றக்கூடிய சீஷத்துவம் நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கோர்ட்டுகளிலே, நீதிமன்றங்களிலே சாட்சி சொல்வதற்கு நிற்கிறார்களே, கண்டதையும் கேட்டதையும் சொல்லுவார்களே, கற்பனை பண்ணி அல்ல, பொய் சாட்சி அல்ல, கண்டதையும் கேட்டதையும் அவர்கள் சொல்லுவார்கள். அதுபோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த நன்மைகள், அவர் போதித்த உண்மைகள், இவற்றையெல்லாம் கண்டும் கேட்டும் இருக்கிறோமே, இவற்றையெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது சாட்சிகளின் கடமையாகும். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சிகள் என்றால், ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கண்டது கேட்டது எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு அறிவித்து மனமகிழ்வோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சாட்சியோடு வாழ்கிறீர்களா அல்லது சாட்சியை இழந்து வாழ்கிறீர்களா? ஐயா, நான் ஒரு காலத்தில் பெரிய சாட்சி, இப்போ பின்வாங்கி விட்டேன், அந்த சாட்சி மங்கியே போய்விட்டது, மறந்தே போய்விட்டது என்று சொல்கிறீர்களா? இந்நாட்களிலே ரயில் வண்டிகளை நிறுத்துவதற்காக 3 விளக்குகளை வைத்திருக்கிறார்கள். சிவப்பு விளக்கு, பச்சை விளக்கு, மஞ்சள் விளக்கு என்று சொல்லி. அந்த காலத்தில் இந்த விளக்குகள் கிடையாது. ஒரு கைகாட்டி இருக்கும், அதுபோக சில கொடிகள் இருக்கும். அதே போல் சிவப்பு கொடி, பச்சை கொடி, மஞ்சள் கொடி என்று சொல்லி இருக்கும். அப்படித்தான் ஒரு தடவை ஒரு ரயில் வேகமாக வந்து கொண்டிருந்ததாம். குறிப்பிட்ட இடத்துல தண்டவாளம் பிரிந்து காணப்பட்டதினாலே அந்த ரயிலை நிறுத்த வேண்டும். கொடியை கையில் வைத்திருந்தார். பச்சை கொடி, சிவப்பு கொடி வைத்திருந்தவர் சிவப்பு கொடியை வைத்து ஆட்டு ஆட்டு என்று ஆட்டினார். முன்னாலே வரக்கூடிய ரயில் ஓட்டுநர்கள் அந்த கொடியை பார்த்து அப்படியே ரயிலை நிறுத்தி ஆபத்திலிருந்து காத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி அந்த கொடியை, சிவப்பு கொடியை அங்குமிகும் அசைத்தாராம். ஆனாலும் அங்கே ரயிலை ஓட்டி கொண்டு வந்தவர் அதை சட்டை பண்ணாமல் கடந்து சென்ற பொழுது தண்டவாளம் பிரிந்து கிடந்ததினாலே ரயில் பேராபத்திற்கு உட்பட்டது. பிறகு விசாரணை செய்து பார்த்ததில் அவர்கள் கண்டுபிடித்தார்கள், அந்த சிவப்பு கொடி பல்லாண்டுகளாக மாற்றப்படாமல் அப்படி இருந்ததினால் அது மங்கி மங்கி போய் வெயிலிலும் மழையிலும் அது சிதைந்து அதனுடைய கலரே மாறி நாளடைவில் ஆரஞ்சு கலராக மாறி பிறகு மஞ்சள் கலராகவே மாறிவிட்டது. மஞ்சள் கலர்னா கொஞ்சம் நேரம் ரயில் நிற்கும், கொஞ்சம் நேரமாக அப்படியே வரும், திரும்ப தொடர்ந்து சென்று விடும். கொஞ்சம் காத்திருக்க சொல்லும், ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து தொடர்ந்து விடும், ஆபத்தில்லை என்று கண்டுபிடித்த உடனே. அதே போல் இன்னைக்கு அநேகருடைய சாட்சிகள் ஆண்டவருக்காக சிறகடித்து பறந்தார்கள், மங்கி போன சாட்சிகள், மறுதலித்த சாட்சிகள், ஆண்டவருக்கு மகிமை குறைத்த சாட்சிகள் காணப்படுவதனாலே பேராபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள்.
நம்முடைய சாட்சி தெளிவாக இருக்க வேண்டும், அப் டு டேட்டாக இருக்க வேண்டும். மாறாமல் மறையாமல் தெளிவாக சுத்தமாக நம்முடைய சாட்சி இருக்க வேண்டும். தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே குற்றமற்ற மனசாட்சியோடு இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். மங்கின கொடி ஆபத்துக்கு நேராக வழிநடத்தியது போல மங்கின சாட்சி உள்ளவர்களாக வாழக்கூடாது. மீண்டும் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய சிறந்த சாட்சிகளாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். ஆக முதலாவதாக சாட்சியாக ஏற்படுத்தினார், இரண்டாவதாக சோதித்து அறிந்தார். 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். சேலா. மேரிபாவின் தண்ணீர்களண்டையிலே சோதித்தறிந்த ஆண்டவர். எப்படிப்பட்டவர்கள் நாம்? ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமான சாட்சிகளாக ஜீவிக்கிறோமா, அல்லது புறமுதுகு காட்டுகிறோமா, பின்னிட்டு திரும்பி விட்டோமா, ஆண்டவரை மறுதலிக்கிறோமா, ஆண்டவரை மறந்து போனோமா? இதையெல்லாம் மேரிபா என்ற இடத்துல ஆண்டவர் சோதித்தருகிறார். மேரிபா, மாசா, இந்த 2 இடங்கள் வேதத்திலே ஆண்டவரை பரீட்சை பார்த்த இடங்கள், சோதித்த இடங்கள். ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்று சொல்லி அவரையே மட்டுப்படுத்தி ஜனங்கள் வாழ்ந்த சில இடங்கள். இந்த இடங்களிலே சோதித்து உன்னை அறிந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுவதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் சோதிக்கிறவர். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசத்தில் வளர்கிறோமா, விசுவாசத்தில் தளர்கிறோமா? இதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிசாசு மட்டுமா சோதிக்கிறான்? சுயம் மட்டுமா சோதிக்கிறது? கர்த்தரும் சோதிக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், தேவன் ஆபிரகாமை எல்லாவற்றிலும் சோதிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிசாசு சோதிப்பது டெம்டேஷன் என்று சொல்லலாம். அது ஒரு சோதனை, பாவ வலை. மற்றபடி பிசாசோ உலகமோ ஆண்டவரோ சோதிக்கக்கூடிய சோதனைகள் சில சமயங்களிலே ட்ரையல், பாடுகள் என்று சொல்லலாம். சோதனைகள் என்று வரும்பொழுது வேதத்திலே 3 வகையாக அதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக டெஸ்ட், இரண்டாவதாக டெம்டேஷன், மூன்றாவதாக ட்ரையல் என்று சொல்லி வேதத்தின் வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆபிரகாமை சோதித்தார். டெஸ்ட் என்ற வார்த்தை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னும் பிசாசும் நம்முடைய சுய இச்சையும் நம்மை சோதிக்கின்றன, டெம்டேஷன் என்று சொல்லி யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இன்னும் கர்த்தரோ பிசாசோ சுய இச்சையோ இவைகளெல்லாம் நம்மை சோதிக்கும் என்று சொல்லி ட்ரையல் என்ற வார்த்தையிலும் சோதனை இடம்பெறுகிறது. இங்கே நாம் பார்ப்பது என்ன? கர்த்தர் சோதிக்கிறவர். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமா, ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுகிறார் என்றால், சோதிக்கிறார் என்றால், ஒன்று பாஸ் பண்ண வேண்டும் அல்லது ஃபெயில் ஆவோம். பாஸ் பண்ணிய மனிதர்களிலே ஒருவன் ஆபிரகாம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படியாம்? ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய நேச புதல்வன், ஏகமைந்தன், ஒரே புத்திரன், அவனை நான் காட்டக்கூடிய இடத்துக்கு நீ கொண்டு போய் அவனை பலி செலுத்து என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் சோதிக்கிறார். ஆமா, இவனுக்கு மகன் முக்கியமா அல்லது நான் முக்கியமா? சோதித்து அறிவதாக பார்க்கிறோம். அந்த சோதனையின் முடிவு என்ன? ஆபிரகாமுக்கு தெய்வம்தான் முக்கியமே ஒழிய தன்னுடைய தவ புதல்வன் முக்கியம் அல்ல என்பதை நிரூபித்தான். அந்த கட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஆதியாகமம் 22:12, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் சோதித்தறிந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுகிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆபிரகாமில் இருந்தது. எப்பொழுது? ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்தேன் என்று கர்த்தர் கற்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் நம்ம சோதிக்கும் பொழுது கடவுளே நமக்கு முக்கியம், கர்த்தரே நமக்கு இன்றியமையாதவர் என்று சொல்லி உலகத்தை விட உன்னதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கண்டவர்களை விட கண்டதை விட கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக சாட்சியாக ஏற்படுத்துகிறவர், இரண்டாவதாக சோதித்து அறிகிறவர், மூன்றாவதாக 14ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது சத்துருக்களை விலக்குகிறவர் என்று சொல்லியும் அந்த பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய நன்மைகளை பார்த்து வரக்கூடிய நாம் 14ஆம் வசனத்துக்கு செல்வோமே.
14ஆம் வசனத்தில், நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிரிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். சத்துருக்களுக்கு விரோதமானவர். நம்முடைய சத்துருக்கள், நம்முடைய பகைவர்கள், நம்முடைய விரோதிகளுக்கு கர்த்தர் விரோதி என்று சொல்லி அவர் அவர்களை எல்லாம் விலக்குவார் என்று சொல்லி இந்த 14ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். சத்துருக்களை விலக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய சத்துருக்களை தம்முடைய சத்துருக்களாக எண்ணி அவர்கள் நம்மை அண்டாதவாறு ஆளாதவாறு அவர்களை விலக்கி விரட்டி அடிக்கிறார் தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் இந்த பகுதியிலே நாம் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். செங்கடல், ஆண்டவர் அந்த கடலை பிளந்து சத்துருக்களுக்கு நீங்களாக்கி தம்முடைய ஜனத்தை ரட்சித்தாரே, அதே போல உன் பக்கத்தில் 1000 பேரும் உன்னுடைய வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. அதுபோல எத்தனை பேர் நம்மை சூழ்ந்து வந்தாலும், எத்தனை பேர் நம்மை சுற்றி நின்றாலும், தெய்வம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சத்துருக்களை பற்றி பயப்பட வேண்டாம். காரணம், ஆண்டவர் சொன்னார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அதன் பொருள் என்ன? உலகம் என்னால் தோற்கடிக்கப்பட்டது என்று அர்த்தமாம். சாத்தானோ சத்துருக்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கக்கூடிய புலிகள், அவ்வளவுதான். நம்ம உள்ள கையை நீட்டுனாதான் ஆபத்து. வெளியே நின்றால் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். அதுபோல சத்துருக்களோ சாத்தானோ கூண்டில் அடைக்கப்பட்ட கைதிகள் அல்லது புலிகள் என்று எண்ணி அவர்களோடு விளையாடாமல் அவர்களை விட்டு விலகி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். சத்துருக்களை கர்த்தர் விலக்குகிறார். அந்த நாட்களிலே அசீரிய பாளையம், அசீரிய சேனை கர்த்தருடைய ஜனங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது ஜனங்கள் திகைத்தார்கள், பயப்பட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது ஒரே ஒரு தூதன் மட்டும் வானத்திலிருந்து இறங்கி வந்து 1,85,000 அசீரிய வீரர்களை கொன்று போட்டார்கள் என்று சொல்லி ஏசாயா 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆக பெரிய பட்டாளம் ஒரு தூதனால் முறியடிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரே தூதன் மட்டுமல்ல, ஏராளமான தூதர்கள் கர்த்தருடைய கைவசம் உண்டு. அவருடைய கைவசத்திலே, அவருடைய பாதுகாப்பிலே, அவருடைய அரவணைப்பிலே ஏராளமான தூதர்கள் உண்டு. அவர்கள் வந்து நம்மை விலக்கி காப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதைத்தானே ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே பேதுரு தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் வலது காதரை வெட்டிய பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவனும் பட்டயத்தினாலே மடிவான். எப்பொழுது நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன் தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று எண்ணுகிறாயோ என்று சொல்லி ஆண்டவர் அவனை திட்டியதாக, அவனை பட்டயத்தில் உரையில் போட வைத்ததாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். 12 லேகியோன், ஒரு லேகியோன் என்றால் 6000, 12 லேகியோன் என்றால் 72,000. ஒரு தூதன் 1,85,000 வீரர்களை கொல்லுகிறான். அப்படியானால் 12 லேகியோன் 72,000 தூதர்கள் எத்தனை பேரை கொல்வார்கள்? அந்த அளவுக்கு பரம பாதுகாப்பு, தெய்வத்தின் பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது என்பதை தெளிவாக நாம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமான் யூதர்களுடைய சத்துரு ஆண்டவர் அழித்தார். சவுல் தாவீதின் சத்துரு ஆண்டவர் அழித்தார். ஏரோது இயேசுவுக்கு சத்துரு ஆண்டவர் அழித்தார். எந்த ஒரு சத்துருவும் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் ஆவணம் செய்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே சத்துருவை குறித்து எந்த நேரத்திலும் எண்ணி திகைக்க வேண்டாம். நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் எப்பொழுது நம் பக்கத்தில் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இரவும் பகலும் 24 மணி நேரமும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற ஆண்டவரின் அருகாமையிலே, அவருடைய சித்தத்தின் நடுவிலே நாம் ஜீவித்து வாழும் பொழுது எந்த பயத்துக்கும் தப்பி, எந்த பயங்கரத்துக்கும் விலகி, ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருடன் மகிழ்ச்சியாக இந்த உலகத்திலே வாழ முடியும். சத்துரு போராட்டம் உங்களுக்கு உண்டா? யாராவது உங்களை பகைத்து கொண்டே இருக்கிறார்களா? ஒன்று, அவர்களை விட்டு விலகுங்கள். விலக முடியலையா? அவங்களோடு தான் இருக்க வேண்டியதாயிற்று. என்னையா பண்ண? நித்தம் என்னுடைய வாழ்க்கையில் யுத்தம். இந்த ஆள் என்னோடு போராடி கொண்டிருக்கிறானே,
இவனை விட்டு விலகுவது கஷ்டம், ஆனால் இவனே விலகிவிட்டால் நல்லது என்று எண்ணினால் அந்த சத்துரு ஒரு ரஸ்க் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ரஸ்குவை பாலிலோ காஃபியிலோ மூழ்க வைத்தால் அது கரைகிறது, மிருதுவாக மாறுகிறது. கொஞ்ச நேரம் வைத்து விட்டால் கரைந்து மறைந்து தொப்பன்று கீழே விழுந்து விடுகிறது. அதுபோல உங்களுடைய சத்துரு ஒரு ரஸ்கு. ஜபத்தலை மூழ்க வையுங்கள். ஒன்று, அவர் கரைந்து மனதுருகி மிருதுவாக மாறி உங்களோடு ஒப்புரவாகலாம், இல்லை கரைந்து மறைந்து காணாமலே போகலாம். எனவே கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். கண்டவர்களுக்கும் கண்டதற்கும் தோற்கடிக்கப்பட்டவர்களுக்கும் தோற்கடிக்கப்பட்டதற்கும் பயந்து வாழாதிருங்கள். அவரை நோக்கி பாருங்கள், பிழைப்பீர்கள், பிரகாசம் அடைவீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுவரை 3 காரியங்களை இந்த 81ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் பார்த்தோம். முதலாவதாக சாட்சியாக ஏற்படுத்தினார், இரண்டாவதாக சோதித்து அறிந்தார், மூன்றாவதாக சத்துருக்களை விலக்கினார், நான்காவதாக செவி கொடுக்க அழைக்கிறார். 8ஆம் 11ஆம் 13ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் நாம் அவருக்கு செவி கொடுக்க அழைக்கிறார் என்று சொல்லி இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பார்ப்போம் அந்த வசனங்களை. 8ஆம் 11ஆம் 13ஆம் வசனங்கள். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று பார்க்கிறோம். 13ஆம் வசனம், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். 11ஆம் வசனம் ஒரு பரிதாபமான வசனம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை என்று ஆண்டவர் பரிதாபமாக தன்னுடைய ஜனம் தமக்கு செவி கொடுக்கவில்லை என்பதை சொல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் செவி கொடுத்தால் என்னென்ன காரியங்கள் நடக்கும்? 15ஆம் வசனம் முதல், அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அடங்கவில்லை அடக்கப்படுவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். யாருடைய காலம்? ஆண்டவருக்கு அடங்கி அவருக்கு செவி கொடுத்து தாழ்மையோடு வாழ்ந்தால் நிலைத்திருப்பார்கள். 16ஆம் வசனம், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி சங்கீதம் முடிவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக செவி கொடுக்க அழைக்கக்கூடிய தெய்வம். செவிட்டு விரியன் ஒரு காலம் செவி கொடுக்காது. செவிட்டு விரியன்களாக வாழாமல் செவி கொடுக்கும் ஆடுகளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி 23ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோமே. யார் தாழ்ச்சி அடையாத வாழ்க்கை வாழ்வார்கள்? அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் எனக்கு பின் செல்கிறது. நாம் ஆண்டவருடைய ஆடுகளாக இருப்போம் என்றால் செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம், பின்பற்றுகிறவர்களாக இருப்போம், கீழ்ப்படுகிறவர்களாக இந்த உலகத்தில் இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை பார்த்தால் 9ஆம் வசனத்திலே வேறு எந்த தேவர்களையும் சேவிக்க கூடாது, ஆண்டவர் மட்டுமே தெய்வம், பிதா ஒருவரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரையும் சேவித்து உலகத்தில் உள்ள மற்ற விக்கிரகங்களை சேவித்து 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்தால், 2 படகிலே பிரயாணம் செய்தால், ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். கர்த்தரை சேவித்தல் என்றால் என்ன? கர்த்தரை மட்டுமே ஆராதித்தல், அவருக்கு மட்டுமே செவி கொடுத்து அவரை மட்டுமே கனம் பண்ணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னும் கர்த்தரை சேவித்தல் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இருதய கடினம் இல்லாமல் ஆண்டவரை முழு இருதயத்தோடும் நேசித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, கர்த்தரை சேவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. 12ஆம் வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். இருதய கடினமற்ற செவி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரீதியான வாழ்க்கை. இருதய கடினத்தோடு ஜீவிக்கிறீர்களா? சில இடங்களிலே, சில வேளைகளிலே, வாழ்க்கையின் சில பகுதிகளிலே இருதய கடினம் இருக்கும் என்றால் இருதயத்தை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என் இருதயத்தை நொறுக்கும் உருக்கும் திரும்ப வனையும் புதிய இருதயமாக மாற்றும் என்று சொல்லுங்கள்.
ஆண்டவரே, என் இருதயத்தை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து புத்தம் புதிய இருதயமாக மாற்றும் ஆண்டவரே. உமக்கு செவி கொடுத்து நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே உங்களுடைய உள்ளங்களை ஏறெடுங்கள். பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார் என்று சொல்லி யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரை நாம் பார்க்கிறோம். கடினப்பட்ட இருதயமாக உங்களுடைய இருதயம் இருக்கும் என்றால் மீண்டும் கடினப்படுத்தாதேயுங்கள். கர்த்தரிடத்தில் அந்த இருதயத்தை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து, ஆண்டவரே, என் இருதயத்தை நான் கடினப்படுத்தி விட்டேன், தொடர்ந்து நீரும் கடினப்படுத்தி விடாமல் இருக்கத்தக்கதாக என் இருதயத்தை மாற்றும் கர்த்தாவே. மெல்லிய இருதயத்தை தாரும் ஆண்டவரே. சதையான நவமான இருதயத்தை எனக்கு கொடும் ஆண்டவரே. நீர் விரும்பும் இருதயம், உமக்கு செவி கொடுக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு பரிசளியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது நல்லது. வேறே தேவர்களை சேவிக்க கூடாது. இருதய கடினம் கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும். செவி கொடுத்தல் என்றால் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். சும்மா சில விசுவாச பிரமாணங்களை கிளிப்பிள்ளை போல சொல்லிக் கொண்டிருப்பதிலே பிரயோஜனமில்லை. தேவனுக்கு தேவை கிளிப்பிள்ளைகள் அல்ல, தேவனுக்கு தேவை கீழ்ப்படுகிற பிள்ளைகள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. 11ஆம் வசனத்திலே இன்னும் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு செவி கொடுத்து வாழ்வது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஆக ஆண்டவருக்கு செவி கொடுத்தால் 8ஆம் வசனத்திலே நலமாயிருக்கும். 10ஆம் வசனத்திலே நம்முடைய வாழ்க்கை சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே நிரப்பப்படும். 14ஆம் வசனத்திலே நம்முடைய விரோதிகள் நீங்கிச் செல்வார்கள். 15ஆம் வசனத்திலே நிலையான வாழ்க்கை நமக்கு உண்டாகும். 16ஆம் வசனத்திலே நன்மையினாலே நாம் திருப்தி ஆவோம். இந்த மாதிரிப்பட்ட திருப்தியான சமாதானமான பூரணமான வாழ்க்கை நாம் வாழத்தக்கதாக கர்த்தரை நாம் கிட்டி சேர்ந்து அவர் சொற்படி நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக ஒவ்வொரு நாளும் ஜீவித்து அவரை சந்தோஷப்படுத்துவோம். நாமும் சந்தோஷமாக ஜீவிப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, இந்த 81ஆம் சங்கீதத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசினீர். அதற்காக மேலான ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. மேலாக ஆண்டவரே, எங்களிடத்தில் நீர் விரும்புவது விசுவாசத்திற்கடுத்த கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதலுக்கு அடுத்த விசுவாசம். இந்த மாதிரிப்பட்ட விசுவாச கீழ்ப்படிதலை உமக்கு முன்பாக நாங்கள் வாழ்ந்து காட்டி உம்மை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்லத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்யும். எப்பொழுதும் செவி கொடுக்கும் பின்பற்றும் ஆடுகளாக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.